வணக்கம். இன்றைய தினம் 4 நவம்பர் 2022. டைம் வந்து 9:14 ஆகுது. இன்னைக்கு நம்ம நேத்தி பார்த்தா மாதிரி டார்கெட் பிக்ஸ் பண்ணி எப்படி பண்றதுன்றதை பார்ப்போம். நம்ம ரோபோல எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம். நேத்தி பார்த்தா மாதிரி அது இல்லாம தனியா இன்னொரு சிஸ்டத்துல நம்ம ட்ரெடிஷனலா பண்ற டெய்லி பண்றது கூட ஓடிட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே அந்த ரிசல்ட்டும் சொல்றேன். மார்க்கெட் இப்பதான் ஓபன் ஆயிருக்கு. பாக்குறோம் கேப் அப் ஓபன் ஆயிருக்கு. கேப் அப்னு இல்ல, கரெக்டா நியூட்ரல்ல ஓபன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் போயிட்டு இருக்கு. செகண்ட் கேண்டில் ரன்னிங்ல இருக்கு, பெரிய கேண்டிலா இருக்கு. ரேஞ்ச் இன்னும் ஃபார்ம் ஆகல. செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு ரேஞ்ச் கிடைக்கும். இன்னைக்கு 50 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 100 பாயிண்ட் டார்கெட் வச்சு இந்த ஹைபிரிட்ல எப்படி பண்றதுன்றத சொல்றேன். அதே போல இன்னொரு சிஸ்டத்துல நார்மலா ஓடுற மாதிரி அது தனியா ஓடிட்டு இருக்கு, நம்ம எப்பயுமே பண்றது. பாக்குறோம் செகண்ட் கேண்டில் முடிஞ்சிருச்சு, தேர்ட் கேண்டில் வந்திருக்கு. இப்போ ஹைய கட் ஆச்சுன்னா பை ஆகும். இப்ப நம்ம ஹை கட் ஆகிற பட்சத்துல எங்க வாங்குதோ அங்கேருந்து வந்து 50 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் பிக்ஸ் ஆயிருக்கு ஆட்டோமேட்டிக்கா. இன்னும் ஹைய கட் ஆகல, கீழே வந்துட்டு இருக்கு. பாக்குறோம் கரெக்டா ஹைய கட் ஆயிடுச்சு, பை சிக்னல் வந்திருக்கு, ரோபோல எடுத்திருக்கு. எம்டிஎம் மாத்திக்கிறோம். டெர்மினல்ல பார்க்கலாம். டெர்மினல்ல 41,900 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 258 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. பாக்குறோம் பை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி செல் எடுத்திருக்கு, பெரிய கேண்டலா வந்திருக்கு செல்லு. ரோபோல பாக்குறோம் எடுத்திருக்கு. டெர்மினல்ல பார்க்கலாம். டெர்மினல்ல பாக்குறோம் 41,000 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து 422 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. சப்போஸ் ஒருவேளை இந்த புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற பட்சத்துல திரும்ப ரெண்டாவது தடவை எடுக்கும்போது 2 லாட் எடுக்கும். பாக்குறோம் புட் ஆப்ஷன் வந்து ஓவரால் ப்ராஃபிட் வந்து எம்டிஎம் வந்து 270 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. புட் ஆப்ஷன் ஒரே லாட் இருக்கு. கால் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி நமக்கு 271 ரூபா கிட்ட ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல இருக்கு இப்போதைக்கு. பாக்குறோம் திரும்ப கால் ஆப்ஷன் வந்திருக்கு, கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. இப்போ வந்து ஹைபிரிட் மோட்ல 2 லாட் எடுத்திருக்கு. ரோபோல பார்க்கலாம், ரோபோ ஆர்டர் புக்ல பார்க்கலாம். ஹைபிரிட்ல 2 லாட் எடுத்திருக்கு. ஓவரால் எம்டிஎம் வந்து 885 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு, 900 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. இப்போ இந்த பை எடுத்திருக்கிறது பாக்குறோம். இங்க இருந்து பை எடுத்ததுல இருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்ததுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும். டார்கெட் செட் பண்ணி வச்சிருக்கோம். கட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வரக்கூடிய புது கால் எடுக்கும். இப்ப பாக்குறோம் திரும்ப கால் ஃபெயிலியர் ஆகி செல்லு வந்திருக்கு. செல்லு வந்த உடனே 2 லாட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. 2 லாட் புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு ஹைபிரிட்ல. ரோபோல பாக்குறோம், டெர்மினல்ல பார்க்கலாம். நல்லா கீழே வந்துட்டு இருக்கு மார்க்கெட். எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 800 ரூபா கிட்ட மைனஸ்ல இருக்கு. பாக்குறோம் 41,372 இருந்து நமக்கு 41,272 வந்ததுன்னா நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடும். அந்த 2 லாட் கட் பண்ணிடும். அதுக்கு அடுத்தது புதுசா வரக்கூடிய சிக்னல்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ 41,285 இருக்கு, 272 வந்ததுன்னா தானா கட் ஆயிடும் நமக்கு. இந்த 2 லாட் கட் பண்ணி விட்டுடும். ஓவரால் எம்டிஎம் பாக்குறோம் 340 ரூபா கிட்ட இருக்கு. பாக்குறோம் கட் பண்ணிடுச்சு, பை டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எம்டிஎம் பாக்குறோம் ஒரு 513 ரூபா கிட்ட எம்டிஎம் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா புது சிக்னல் வந்தாதான் எடுக்கும். இப்ப நம்ம ட்ரெடிஷனலா பண்றது கூட நம்ம பார்க்கலாம். நம்ம ட்ரெடிஷனலா வந்து நம்ம நார்மலா போட்டிருக்கிறது இன்னொரு சிஸ்டம்ல இருக்கு, அதுவும் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 513 ரூபாய் இருக்கு. இப்ப பாக்குறோம் நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய மெத்தட் இது. அதுல பாக்குறோம் காத்தால இருந்து அதே மாதிரி நமக்கு வந்த மாதிரி 3 லாட் எடுத்தது. அதுல நம்ம ஒரு 3000 ரூபாய் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். 2761 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. பாக்குறோம் 2761 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. அதே மாதிரிதான் 1 1 2 2ல எடுத்து மேக்சிமம் ப்ராஃபிட் ரீச் நம்ம போட்டு வச்சிருந்தது வந்துருச்சு. ஓவரால் 2761 ரூபா கிட்ட இன்னைக்கு வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஓவரால் இன்னைக்கு 2761 ப்ராஃபிட் இருக்கு நமக்கு. அதாவது நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய நார்மலாக பண்ணக்கூடிய மெத்தட்ல. நாளை வந்து ஒரு புது ட்ரேட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.